சொல்ல போனா திமுக அரசை பத்தின ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வந்து அவர் படிச்சிருக்காரு. நீங்க ஆக்சுவலா வந்து 520 வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்ற ஆரம்பிச்சீங்கள், பழைய பென்ஷன் என்னாச்சு, டீசல் விலை என்னாச்சுன்னு வரிசையா கேட்கிறாரு. சோ அதனால வந்து இந்த மத்த கட்சிகள் மேல அட்டாக் இல்ல. போன முதல் மாநாட்டில் வந்து அதிமுக பாஜக அட்டாக்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. பாஜக தலைமுறைக்கு ஓட்டே போட மாட்டாங்க, எந்த வேஷத்துல வந்தாலும் பாஜகவை அனுமதிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்புறம் எம்ஜிஆர் கட்சி எந்த நிலைமையில இருக்குலாம் போனவங்க கேட்டாரு. இந்த கூட்டத்துல வந்து அந்த மாதிரி மற்ற கட்சியை அட்டாக் பண்ற விஷயங்கள் எதுவும் இல்லாம திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ற ஒரு விஷயம் வந்து கையில் எடுத்துட்டாரு. சோ இதுதான் அவருடைய குறி ஆக்சுவலா வந்து. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி அகற்றணும் தான் இருக்காரு. திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்ற ஒரு விஷயத்துக்கு மையமா சொல்றாரு. ஸோ சொல்லும்போது திமுக அட்டாக் அதிகமா இருக்கும்போது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அடுத்தடுத்த கூட்டங்கள் அவர் என்ன மாதிரியான பிரச்சார பணியை மாற்றுவார் தெரியாது. பாஜகவை நோக்கி என்ன மாதிரினா அவருக்கு முக்கியமான பாயிண்ட் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் எடுக்கணும். ஆக்சுவலா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் எடுக்கணும். அதே மாதிரி பாஜக கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் பாஜக வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.